பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது சப்பாத்தி களி செடி. இங்கே இது நல்ல வெயில் உள்ள ஏரியா அப்படிங்கிறதுனால சப்பாத்தி களி செடி வச்சு விட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து வெயிலுக்கு நல்லா தாக்கு பிடிச்சி வளரும் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவில் வந்து சப்பாத்தி களி வந்து வச்சு விட்ருக்காங்க. சப்பாத்தி களியில் ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்குமா இருக்கும், அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இங்கே வச்சு விட்ருக்காங்க. சிலர் வந்து வீட்டுக்கு முன்னாடி சப்பாத்தி களி வந்து ஒரு ஸ்டைலுக்காக, ஒரு அழகுக்காண்டி வச்சு விட்ருக்காங்க. இங்கே சப்பாத்தி களி கொஞ்சம் ஃபேமஸ் பொழுது இங்கே அழகுக்காண்டி ஸ்டைலுக்காண்டி அதிகமாக வச்சு விட்ருக்காங்க. வேறு இந்த மரங்கள் எவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது பேரிச்ச மரம் தான் அதிகமாக நீங்கள் நிற்கும்னு சொல்கிறாங்க, பெரிய பெரிய மரங்கள்லாம் நிற்குவே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது என்னன்னாக்கி சொட்டு நீர் பாசனத்தில் தான் இந்த மரங்கள்லாம் நிற்க பார்த்துருங்க. இந்த மரங்களுக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்த பிறகும் சொட்டு நீர் பாசனம் தேவைப்படுது. இந்த மரங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் இல்லை அப்படின்னாக்கி கண்டிப்பாக இந்த மரங்கள் வந்து சான்ஸே இல்லை, கொஞ்ச நாளில் பட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் இந்த மரங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் பாஞ்சிட்டுனால தான் இவ்வளோ பசுமையாக இருக்குது. இல்லை நம்ம ஊரில் வந்து இவ்வளோ பெரிய மரங்களுக்கு கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் தேவைப்படாது. தேவையில்லாமலே சொட்டு நீர் பாசனம் தேவையில்லாமலே பெரிய பெரிய மரங்கள்லாம் ஈஸியாக வளர்ந்துடும், ரொம்ப நாள் நிலச்சி நிற்கும், பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே உள்ள மரங்களுக்கு எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் சொட்டு நீர் பாசனம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதான் இந்த இடத்தோட, ஏன்னா இங்கே அவ்வளோ வெயில் பார்த்துருங்க, அவ்வளோ வெயில், அவ்வளோ ஹீட். இங்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சொட்டு நீர் பாசனம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன மரங்கள் வச்சு விட்ருப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையான இடம், நல்லா இருக்குது. வெயில் டைம் மட்டும் இங்கே வெளியிலலாம் வர முடியாது. வெளியில் வர முடியாது. மற்றபடி இது வந்து குளிர்காலத்துக்கு சேஞ்ச் ஆகிற டைமுங்கிறதுனால இப்போ நான் ஈஸியாக வெளியே வந்துட்டுருக்கேன். இந்த வெயில் டைம் வந்து நீங்கள் நினைக்கலாம், வெயில்னா அப்படின்னா பெரிய வெயில் அப்படின்னு நினைக்கலாம். வெயில்னால் நம்ம வந்து இப்படி நார்மலாக வாக்கிங் போக முடியாது, அனல் காற்று ஓர வீச மாட்டேங்க, நம்ம கண்ணை திறக்கவே முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் வெயில் டைம்லாம் வெளியில் வந்தோம்னாக்கி கருப்பு கலர் கண்ணாடி போட்டு தான் வெளியே வருவேன். ஏன்னா அந்த அனல் காற்று வந்து கண்ணில் பட்டால் கண்ணுக்கு எதுவும் பாதிப்பு வந்துருமோ, பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயந்து போய் நாங்கள் வந்து மேக்ஸிமம் கண்ணாடி போட்டு தான் வெயில் டைம்லாம் வெளியில் வருவோம். அவ்வளோக்குள்ளே விளையாட்டுருக்கோம். இப்போ வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் குளிர்காலத்துக்கு சேஞ்ச் ஆகிறதுனால இப்போ கொஞ்சம் நார்மல் கிளைமேட் மாதிரி இருக்குது. கரெக்டாக இந்த திஸ் மந்த், அதாவது நவம்பர் மாதம் மட்டும் தான் அப்படி இருக்கும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் மேக்ஸிமம் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்பவும் கொஞ்சம் வெளியெலாம் அதிகமாக வர முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடுங்க. இது கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டைலாக வச்சு விட்ருக்காங்க. ஒரு இது பனைமரம், இதெல்லாம் வந்து சொட்டு நீர் பாசனம் மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு குவைத்தை பற்றி காமிக்கணும், குவைத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.